வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில்க் சாரீக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பேக் நெக்கில் டிசைன் வச்சு தைக்க போகிறோம். அந்த டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இந்த லைனிங் துணியை வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் மேலே வச்சு எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே அந்த பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா துணி வந்து நகர்ந்து வராமல் இருக்கும். பின் போட்டுட்டு அப்படியே வந்து கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் நெக்கு வந்து கரெக்டாக திரும்பி எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வைக்க போகிற டிசைனும் கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக இந்த பெண்டு வர இடத்துல தான் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நெக்கு வந்து கரெக்டாக பெண்டு திரும்பி வரும். கட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளே திரும்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படியே வச்சு அந்த லைனிங் துணியை மட்டும் அந்த நெகத்தில் அப்படியே செஞ்சு விட்டிங்கன்னா அழகாக அந்த நெக்கு வந்து கரெக்டாக திரும்பி வந்துடும். இப்போ வந்து அப்படியே உள்ளே திருப்பி விட்டு ஒரு படிமான தையல், அதோட எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போடும்போதும் நெக்கு திரும்பி வர இடத்துலலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ஷோல்டர், அந்த ஆம்கோல் எல்லா இடத்துலையுமே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே கூட நான் ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன். அப்போ தான் துணி வந்து நமக்கு நகர்ந்து வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த நெக்கில் வந்து ஒரு டிசைன் வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுல நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கை சுற்றியுமே இன்னொரு ரவுண்டு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இது 1.5 இன்ச் அளவு வச்சுக்கலாம், 1 இன்ச் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வைக்க போகிற கிளாத்தோட அகலம் எவ்வளோ பெருசு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே வந்து நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு தடவை லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே டிசைன் பண்ணுறதுக்காக நான் சாரியோட கலர் வந்து ப்ளூ கலர். அது வந்து என்னோடய ப்ளவுஸ் பிட்லேயே கொஞ்சம் கிராஸாக வந்தது. நான் அதையே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். 2 சைடுமே, அதாவது ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன் 2.5 இன்ச் அளவில். நீங்கள் 3 இன்ச் அளவு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். அதை முதல்ல ஒரு ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு ட்ரையாங்கிளாக நான் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பீஸையுமே நம்ம ஒரு தடவை மடிச்சுக்கோங்க, அப்படியே சரிசமமாக. திரும்பவும் அதை இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பீஸையுமே இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரையாங்கிள் பீஸ் எல்லாத்தையுமே ஒரே அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே பிசுறு வரும் பார்த்திங்களா, அந்த இடத்த எல்லா பீஸையுமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ட்ரையாங்கிள் பீஸையுமே ஒரே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அது கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு குறித்து அதுலேருந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடணும். அப்போ தான் நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி அது மேலே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சுக்கோங்க. அந்த பீஸ் மேலேயே அப்படியே இன்னொரு பீஸ் வச்சுக்கணும். நான் வந்து 2.5 இன்ச் எடுத்ததுனால எனக்கு வந்து அந்த நெக்கோட எட்ஜுக்கு வராமல் இருக்குது. நீங்கள் வந்து 3 இன்ச் எடுத்திங்கன்னா அந்த நெக்கோட எட்ஜில் அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வர மாதிரி இருக்கும். நான் வந்து 2.5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா வச்சு நம்ம தையல் ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இதே கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சில்க் காட்டனில் வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்து கிராஸாக கிடச்சிது, நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி பட்டிக்கெல்லாம் தேவைப்படுற இடத்துலலாம் கொஞ்சமாக நான் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட அளவு வந்து 1 மீட்டருக்கு கம்மியாக தேவைப்படுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க இதை ட்ரை பண்ண வேணாம், நீங்கள் சில்க் காட்டன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிசர்லாம் கீழே இருக்குது பாருங்கள், அதை நல்லா நம்ம ஒட்ட நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்.
அப்போ தான் நமக்கு வந்து மேலே லேஸ் வைக்கும்போது அந்த பிசுறு எதுவுமே நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போதே ப்ளவுஸ் பீட்டில் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேஸை வந்து ரைட் சைடு பார்த்து வச்சு அப்படியே 2 சைடும் நம்ம தைக்கணும். லேஸோட 2 சைடும் தையல் போடணும். முதல்ல ஒரு பக்கம் தையல் போட்டு எடுத்துக்குவோம். உள் பக்கமாக தையல் போடுவோம். ஏன்னா அப்போ தான் பிசுறு அந்த சைடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு சைடு தையல் போட்டுக்கலாம். அதனால் அந்த லேஸோட உள் பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு தைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த லேஸை தூக்கிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து பிசுறு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா அதை இன்னும் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா லேஸ் தைச்சதுக்கப்புறமா அந்த பிசுறு தெரிஞ்சால் நமக்கு ப்ளூ கலரில் தெரியும். அதனால் சுத்தமாகவே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தையல் படிமான தையல் மாதிரி அந்த லேஸோட இன்னொரு ஓரம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பிசுரை நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த லேஸோட இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த நெக்கோட எட்ஜில் திரும்பவுமே லேஸ் வச்சு இன்னொரு தடவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கேப் இருந்தது பாருங்கள், அது ஃபில் ஆயிரும். நீங்கள் வந்து அந்த முக்கோண பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த நெக் வந்து கவர் ஆகிருக்கும் இந்த பீஸ்லேயே. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. நான் லேஸ் வச்சு அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசுறு வந்து மறைக்கிற மாதிரி நம்ம லேஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் அகலமான லேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம்ல, இப்போ லேஸோட இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் பீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ளவுஸோட அட்டாச் ஆகிறதுக்காக நான் சின்ன சின்னதாக பீட் வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கோல்டன் பீட் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து சில்க் த்ரெட் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த த்ரெட் வெளியே தெரிய போகிறதில்ல, உள்ளே தான் போகுது. அதனால் நீங்கள் நார்மல் த்ரெட் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சில்வர் கலர் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் பீட் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் பீஸோட எட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரியே எல்லா ட்ரையாங்கிள் பீஸோட எட்ஜ்லேயும் நம்ம அந்த பீடு வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இது தச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே பேக் சைடில் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் கிளாத்து விடலை. அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைனிங் துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ரைட் சைடில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தை கம்மி பண்ணதுனால தான் என்னால் அந்த ப்ளூ கலருக்கு அந்த ட்ரையாங்கிள் தைக்கிறதுக்காக பீஸ் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. இது வந்து ப்ளவுஸில் தான் கிராஸாக வந்தது எனக்கு அந்த ப்ளூ கலர், அதனால தான் நான் கட் பண்ணியிருக்கேன். சாரீலேருந்து நான் எடுக்கலை, ஆனால் சாரியோட கலர் வந்து ப்ளூ கலர் தான். இப்போ நம்ம அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து நான் கரைபாகத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி நார்மலாக இருந்த பீஸ்னால் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து கூட அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், இந்த ஆம்கோலில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் டாட் கூட பிடிச்சிக்கலாம். நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய வகையில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட மகிழம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.